ஹலோ guys, வெல்கம் பேக் protecting the field. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து டெஸ்ட் ப்ரிவியூ போட்டோம். கரெக்டாக ரஜத் பத்தி டெஸ்ட் ப்ரிவியூ போட்டோம். ஸோ நம்ம டெஸ்ட் அந்த ப்ரிவ்யூ தேர்ட் டெஸ்ட் மேட்சோட அந்த ரிவ்யூ நம்ம செகண்ட் இந்த டெஸ்ட் வீடியோ. ரிவ்யூ போட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். செகண்ட் ம் டெஸ்ட் ரிவ்யூ. ஸோ அண்ட் அகைன் now in this video I'll discuss about the third test match, India versus Australia, and the test match at a review, and moving to MCG, fourth test match preview பார்ப்போம். ஸோ அகைன் தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ended in draw. அதை பத்தி தான் நம்ம பேசுவோம். ஸோ அதுக்காக நம்ம கூட ரஜத் பட்டியல் சஞ்சு சாம்சன் இருக்காங்க. வெல்கம் டு த ஷோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த டெஸ்ட் மேட்ச் அவ்வளோவா வந்து எப்படி சொல்லுவோம், டெஸ்ட் மேட்ச் நல்லா டெஸ்ட் மேட்ச் இருந்தாலும் அந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல இருந்த அந்த ஒரு இது இல்லை. ஒரு தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஃபுல்லா மழை அப்பப்போ வந்துட்டு ஒரு இன்டரப்ட், ரெயின் இன்டரப்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ரெயினால மேட்ச் இன்டரப்ட் ஆயிட்டே இருந்தது. ஸோ ஒரு ஃப்ளோவா போல. ஸோ அகைன் அந்த ரெயின் இல்லைன்னா அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து டிஃப்ரெண்டா போயிருக்கும். ஸோ ரெயின் வந்து நம்ம இந்தியாவை காப்பாத்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம ஒரு சைட்ல ரெயின் வந்தனால அது டால முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அகைன் அந்த ஃபாலோ ஆன வந்து இந்தியா அப்படி சொல்றது, ஃபாலோ ஆனுக்குள்ளேயே ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு பட் ஃபாலோ ஆன இது பண்ணிட்டாங்க. ஃபாலோ பண்ணிட்டு அண்ட் அகைன் அவங்கள ஆட வச்சாங்க. அகைன் திருப்பியும் ஆஸ்திரேலியா அதுலயுமே வந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டை காமிச்சு, ஸோ எவ்வளோ ஸ்கோர் பண்ணி திருப்பியும் விக்கெட் எடுக்க முடியும்ன்ற அந்த இதுல தான் ஆடினாங்க என்னதான் ஆஸ்திரேலியா. ஸோ அதை பத்தி பேசுவோம். இனிஷியல் தாட்ஸ் சொல்லுங்க ரஜத் படிதர். அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்களே சம்ம பண்ணிட்டீங்க. மழை இன்டர் பண்ணி ட்ரா ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸை குவிக்கா பிக் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட்டையும் ஸ்மித்தையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் தென் கேரி ஸ்டார்க் கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கேரியை பத்தி தெரியும், அவர் வந்து டெய்லண்டர்ஸ் கூட எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னே ரெடி பண்ண ஒரு பிளேயர் மாதிரி இருப்பாரு. இப்படிதான் டெய்லண்டர்ஸ் கூட ஆடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன சொல்றது, அந்த எக்ஸ்ட்ரா ரன்ஸே வந்து இவங்களுக்கு இவங்க சும்மாவே 150 ஆல் அவுட் 180 ஆல் அவுட், ஏதாச்சும் ஒண்ணுதான் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் உருப்படியாவே ஆடுவாங்க. இப்ப உனக்கு எடுத்தோடனே ஸ்கோர் வந்து 450 அப்படின்னு போயிடுச்சுன்னா இங்க இங்க எப்படி ஆடுறது அப்படின்னு பார்த்தா அதேதான். இப்ப நம்ம என்ன பேசணுமோ அதேதான் அங்கேயும் நடந்துச்சு. வழக்கம் போல ஃபாலோ ஆன்குள்ள இதுவாயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த டைம்ல ஆகாஷ் தீப்பும் ஜஸ்பிரீத் பும்ராவும் ஒரு செம்ம நாக்கு ஆடினாங்க. என்ன சொல்றது, செம்ம நாக்குன்னு சொல்ல முடியாது, ஃபாலோ ஆன தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. எதுவே ஒரு நம்பர் 10 நம்பர் 11 வந்து உனக்கு ஃபாலோ ஆன தடுக்கிறாங்க அப்படின்றது எவ்வளவு நல்ல சைன் அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாருமே வந்து இதை எப்படி போர்ட்ரே பண்றாங்கன்னா, ஓகே அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க, டீம் மேனேஜ்மெண்ட்டும் என்ஜாய் பண்றாங்க. ஓகே ஃபாலோ ஆன எப்படியும் நம்ம தடுத்துட்டோம், போதும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டீம் இருக்கிற நிலைமைக்கு ஒரு 250 சேசிங் 5th டேல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பெரிய டவுட்டு. பிகாஸ் இவங்க ஆடுற பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டும் சரி, பிளேயர்ஸ் எல்லாரும் இருக்கிற ஃபார்மும் சரி, எதுவுமே ஒழுங்கா இல்ல. அவங்க எப்படி இத மாத்த போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. போக போக பார்ப்போம். இன்னும் 2 மேட்ச் இருக்கு. ஒரு மேட்ச் அவுட்னாலுமே காலி தான். அவங்களால WTCயை மறந்துடலாம். இல்லைன்னா வந்து ஸ்ரீலங்கா வந்து 2 மேட்ச் ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சு இந்தியா உள்ள கூட்டு போனோம். அது எப்படி பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஓகே, ஸோ நீங்க தெளிவா சொன்னீங்க. அந்த ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ் அது எப்படி சொல்றது, எப்படி தோக்கடிக்கணும், ஆஸ்திரேலியா தோக்கடிக்கணும்னா அந்த ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் அண்ட் அகைன் அந்த டிராவிஸ் ஹெட் தலையை எடுக்கணும். அதை வந்து தேர்ட் மேட்ச்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. தலையை மட்டும் விட்டாங்க. தலை நீ ஆட இன்னிங்ஸ் ஆடுப்பான்னு சொல்லிட்டு அந்த மீதி 3 பேர் விக்கெட் எடுத்துட்டு அவரை எப்பவுமே ஆட விட்டாங்க. ஸோ அது எப்படிதான் தெரியல. நம்ம டிராவிஸ் ஹெட் ரஜத் பட்டிதர் சொன்ன மாதிரி தான் எல்லா எங்க நீ எதா இருந்தாலுமே சரி, அவர் இந்தியானால T20 டெஸ்ட் ஈவன் ஒரு பிராக்டிஸ் மேட்ச் இருந்தாலும் போட்டு அடிப்பாரு போல. எல்லா மேட்ச்லயும் அவர் அடிச்சுட்டே இருக்காரு. ஸ்டில் வந்து அவரை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்றத இந்தியா கண்டுபிடிக்கல. அதுதான் வந்து ஒரு உண்மை, பிட்டர் ட்ரூத். அதுதான் நம்ம சொல்லணும். அவரை விக்கெட் எடுக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருமே வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ அதை பத்தி நம்ம தனியா அந்த வீடியோல பேசலாம், அஸ்வின் ரிட்டைர்மெண்ட். ஸோ உங்களோட இனிஷியல் தாட்ஸ் சஞ்சு சாம்சன், நீங்க சொல்லுங்க. தேர்ட் டெஸ்ட் மேட்ச் எப்படி போச்சு, உங்களோட இனிஷியல் தாட்ஸ்?
ஃபர்ஸ்ட் ரஜத் பட்டிதரோட இது பேசும்போது இன்னும் ப்ளூ சட்டை மாதிரி இது பாக்குற மாதிரி இருக்கு, வீடியோ பாக்குற மாதிரி இருக்கு. இந்த மேட்ச் சொல்றதுக்கு ஒண்ணுமே ஆக்சுவலி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். மழை வந்துச்சு பிளஸ் ஆகாஷ் தீபு பும்ராவும் சேர்ந்து இது பண்ணிட்டாங்க, ஃபாலன் தவிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மா நல்ல வேலை தப்பிச்சோம், நீ தப்பிச்சுன்னு சொல்றான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பவுலரும் இவரும் வந்து 39 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு ஃபாலோனை தடுக்கிறாங்க. புரியுதா? அது என்ன வேர்ல்ட் கப்பே வின் பண்ண மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ எனக்கு இது நல்லா படல ஆக்சுவலி. ஏன்னா சொல்லுங்க என்ன ப்ளூ சட்டை மாறன்னு சொல்லிட்டு நீ ராய்டு மாதிரி பேசிட்டு இருக்க. பின்னங்க இதெல்லாம் எப்படி நீங்க சொல்லி தெரியுமா? இதெல்லாம் ஒரு நல்ல செய்யணும். யோசிச்சு பாருங்க, நம்ம 50 டேல பேட்டிங் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து 150 ஆல் அவுட் ஆள் நம்ம. புரியுதுங்களா? நம்ம வந்து இன்னத்தை ஒரு ஃபாலன் தத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும். யோசிச்சு பாருங்க, அவங்க 3 பேர் அடிக்கல. அந்த சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டாப் 3 சீக்கிரமா எடுத்துட்டாங்க. அந்த டாப் 3 எடுக்கிறது எனக்கு அவ்வளவு பெருசா தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 மேட்சுமே அவங்க ஃபர்ஸ்ட் 2 மேட்சுமே அவங்க அவ்வளவு சூப்பரெல்லாம் ஆடல. டாப் 3 சரிங்களா? டாப் 3 கிட்ட இருந்து ஒரே 50 மட்டும் தான் வந்திருக்குது இருக்கும் லபுஷன் கிட்ட இருந்து. சரிங்களா? ஸ்டீவ் ஸ்மித் பேக் டு த ஃபார்ம்னா இல்ல அவரும் கோலி மாதிரி ஒரு மேட்ச் அடிச்சு சீரீஸ் ஃபுல்லா அடிக்காம இருக்க போறாரு எனக்கு தெரியல. அவரு எப்படி இருக்காருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த டிராவிஸ் ஹெட் அவருக்கு அவர் இந்தியன் டீம் யார் எடுத்து வம்பெடுத்தாங்க இல்ல என்னாச்சுன்னு தெரியல. இல்ல பழைய வந்து போன ஜென்மத்துல அவர் இந்தியன் டீமுக்கு இருந்து சான்ஸ் கொடுக்காம விட்டாங்களா, இந்த ஜென்மத்துல வந்து அடிக்கிறாருன்னு தெரியல. போட்டு இந்த அடி அடிக்கிறாரு. ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் டிராவிஸோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் ஒரு பக்கம் தொட்டாடாருன்னா ஒரு பக்கம் அடிச்சு ஆடுறாரு. ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப் அங்கே சூப்பரா இருந்துச்சு. அலெக்ஸ் கேரி, பிஜே வாட்லிங், இந்த மாதிரி நிறைய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க. விருதுமன் சஹா, இவங்கெல்லாம் எப்படி வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருந்து டெய்லண்டர் கூட எப்படி ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லண்டர் அடிக்க வர வைப்பாங்க அவங்க சும்மா இல்லாம. அந்த மாதிரி ஸ்டாருக்கும் அலெக்ஸ் கேரி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். ஆனா ஏதோ பரவாயில்ல, டக்கு டக்குன்னு ஜோஸ் டக்கு டக்குன்னு எடுத்துட்டோம். ஸோ 445 மழை வந்ததுனால தப்பிச்சோம், இல்லைன்னா அவ்வளவுதான். செகண்ட் டே சரி ராகுல் வழக்கம் போல ராகுல் அடிச்சாரு. ஜெய்ஸ்வால் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த 150 அவ்வளவுதான். அதோட படுத்தாலாம் எஞ்சிக்கவே இல்லை. சரி அடிப்பாரு நானும் பார்த்தேன். அதெல்லாம் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை. ஏன்னா கூட சீக்கிரம் அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் பத்தி அவ்வளவு பேசுங்களே ஜெய்க்வாத் அடுத்த 2 பார்த்தா இன்னும் ஆட் பிரேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த 5th டெஸ்ட் மேட்சோட லாஸ்ட் நாள் பார்ப்போம் என்ன இருக்கு, என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு சொல்ல முடியாது. விராட் கோலி வேற ஒரு ஐபிஎல் சொல்லிருப்பாங்க தெரியுமா, என் ஃபேன்ஸ்ல ஹார்ட் பிரேக் ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு. அது ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்க்கு விராட் கோலி ஃபேன்ஸ் நீங்க எதுக்கு ரெடியா இருங்கடே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் அவரை பத்தி தனியா வீடியோல பேசுவோம். அதுக்கப்புறமா ஜடேஜா, நான் எல்லாரும் பேசினதுதான். ஒரு ஸ்பின்னர் பேட்ஸ்மேன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய ஜடேஜா தான். சரிங்களா? அவர் யாருன்றதை காமிச்சாரு. புரியுதுங்களா? நேற்று அத்தனை பேர் நம்ம அதாவது ஃபாலோ இருக்கிறதுக்கு அவரும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான். வந்து டக்குன்னு அவர் வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸ் பால்ஸ் அவ்வளவு சாப்பிடல. அவர் வழக்கமா சாப்பிட்ற ஒரு பேட்ஸ்மேன் சாப்பிட்ற மாதிரி அவர் சாப்பிடல. 84 பால் ஒரு 50 போட்டாரு. டக்குன்னு பவுண்டரி அடிச்சாரு. நேத்தன்ல நல்லா டேக் ஆன் பண்ணாரு, ஸ்வீப்லாம் அடிச்சு நல்லா டேக் ஆன் பண்ணாரு. ஸோ ரவீந்திர ஜடேஜா நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா பார்க்கணும், அப்புறமா தான் சுந்தர்லாம். ஸோ இப்போ இந்த மேட்ச் வந்து ரெயினால எப்படியோ தப்பிச்சிட்டிங்கன்னா சொல்லணும். பெருசா இந்த மேட்ச் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி பேட்ஸ்மேன் அட்லீஸ்ட் சுப்மன் கில் என்ன எல்லாமே இருக்காருன்னு கூட தெரியாத அளவுக்கு. சரி விராட் கோலி ரோஹித் சர்மா எண்ட் ஆஃப் த கெரியர் இருக்காங்க, அவங்க சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி இந்த சீரீஸ் ஃபுல்லாக அவங்க அப்படி ஆட போறாங்க தெரிஞ்சு போச்சு. நம்ம சுப்மன் கில் என்னாச்சு, இன்னும் 10 இன்னிங்ஸ் ஆளே காணும், என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல தலைவரும். இவரை மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் சொல்லிட்டு தெரியுறோம், அவர் என்னாச்சுன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றது, இந்த பார்டர் கஸ்கர் எவ்வளவு ஃபயரா போகணும்னு எதிர்பார்த்தேன். பட் அவ்வளவு ஃபயராலாம் இல்லை. அந்த டீம்ல ஒரு 2 பேட்ஸ்மேன், இந்த டீம்ல ஒரு 2 பேட்ஸ்மேன், அந்த டீம்ல 3 பவுலர், இந்த டீம்ல ஒரே பவுலர். இதை வச்சுதான் போயினே இருக்கு. பும்ரா அகைன் அண்ட் அகைன் அந்த ஓப்பனரை பும்ரா தான் தூக்குவார். பட்டா போட்டு வச்சிட்டாரு. ஓப்பன் இந்த ஃபர்ஸ்ட் 2 விக்கெட்னா அது பும்ரா தான். அதுக்கப்புறம் தான் மற்ற பவுலர்ஸ் எல்லாம். ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது எல்லாரும் ஃபார்ம்ல இருந்தா போன தடவை என்னன்னா எல்லா சின்ன பசங்களா இருந்தாங்க, பட் எல்லாருமே ஃபார்ம்ல இருந்தாங்க. இப்ப இந்த 400 அடிச்சாங்கன்னா அவங்க ஒரு 350 அடிச்சானுங்க. அதனால நம்மளால எதுனா பண்ண முடிஞ்சது. பவுலர்ஸ் நட்ராஜன், நவ்தீப் சைனி, முகமது ஷரா ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுத்தாங்க. ஆளுக்கு 3 விக்கெட், 70 ரன் 80 ரன் கொடுத்தாலும் ஆளுக்கு 3 விக்கெட் எடுத்தாங்க. இந்த தடவை எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, ரன்ஸ் கன்சீட் பண்றதுக்கு இருக்காங்க. ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிறாங்க, மற்ற எல்லாம் பும்ரா தான் எடுக்கிறாரு. பேட்ஸ்மேன்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுறாங்க. ஸோ என்ன அவள்தான், இதை பத்தி எதுவும் பேச முடியாது. அவளை முடிச்சு விட்டாங்க, அவ்வளவுதான். முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் அதேதான் முடிச்சு விட்டாங்க. ஸோ பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்களா அப்படின்றதான் நம்ம சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் ஒரு டீம்ல பிளேயிங் லெவன்ல இருக்காங்களே தவிர அவங்க வேலையை பண்றாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அதை தவிர்த்து ஒண்ணுமே அடிக்கல. சுப்மன் கில்
தெரியல, அவரை பத்தி நான் பேச விரும்பல. சும்மன் கில் அவருமே வந்து எப்படி எங்க இருக்காருன்னு தெரியல, டீம்ல தான் இருக்காரு. ஏன்னா ஆடிறாரா அவரு? நான் எதிர்பார்த்தேன், சீசனா எதிர்பார்த்தேன் ஆஸ்திரேலியால வந்து அவர் சக்சஸ் காமிச்சிருக்காரு போன பார்டர் கவாஸ்கர்ல. ஸோ அவர் ஏதாச்சும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30s கூட கிராஸ் பண்ணல இன்ன வரைக்கும். ஸோ அதே வந்து ஒரு கஷ்டம் தான். ஸோ அதனால தான் சிம்பிள், அதான் 30s கிராஸ் பண்ணல. ரிஷப் பண்ணிட்டு வந்து அவர்கிட்ட இருந்து நீங்க எவ்வளவு எதிர்பார்க்க முடியும், அதை எதிர்பார்க்க முடியும். நீங்க வந்து முன்னாடி ஒரு செட் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அவர் அதை கண்டினியூ பண்ணி அந்த மேட்சையே வேற அளவுக்கு எங்கேயோ எடுத்துட்டு போயிடுவாரு. பட் முன்னாடி ஆடுறவங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுக்கறதே கிடையாது. ஸோ அவராலும் எதுவும் பண்ண முடியாது. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸோ அவங்கள பத்தியும் பேச முடியாது. அவங்க பெரிய பிளேயர், எப்படி சொல்றது, அவங்க தான் சீனியர் பிளேயர்ஸ், அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும். பட் அவங்களுமே ஆடல. இந்தியன் டீம் பொறுத்த வரையும் அவ்வளவுதான் பேச முடியும். நகேன் ஜடேஜா அந்த முக்கியமான பாயிண்ட் ஹைலைட் பண்ணாரு, சஞ்சு சாம்சன். ஸோ தேர்ட் டெஸ்ட் மேட்ச் தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ நம்ம ஜடேஜா பத்தி தெரியும், ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி நிறைய டைம்ல நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல இந்தியாவை இந்த மாதிரி ஓவர் கம் பண்ணிருக்காரு. இந்தியா வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து தூக்கிட்டு வந்திருக்காரு. பட் அவரே தேர்ட் டெஸ்ட் மேட்ச் தான் ஆட வச்சிருக்காங்க. மூவிங் ஆன், வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினும் கிடையாது. ஸோ எப்படி போகுன்றது தெரியாது. ஸோ அவ்வளவுதான். இப்ப டெஸ்ட் மேட்ச் பத்தி பேசணும்னாலே அவ்வளவுதான். அந்த ஃபாலோ ஆன் தவிர்த்துட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க பாத்தீங்களா? ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப வந்து ஒரு கவலைக்கிடமா இருக்கு. தட் இஸ் ஹவு இந்தியா இஸ் அப்படின்ட்டு. அந்த நிலைமையில தான் இப்போ இந்தியா இருக்கு. ஒரு ஃபாலோ ஆன வந்து தவிர்த்துட்டு செலிப்ரேட் பண்ற அளவுக்கு ஒரு இந்தியா இருக்கு. ஒரு காலத்துல வந்து ஆஸ்திரேலியாவை ஒரு ஆல் அவுட் பண்ணி ஒரு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அவங்க போன பிஜிடி எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடி எல்லாம் அவங்க ஹோம் கிரவுண்ட்லயே வச்சு செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இருந்த இந்தியன் டீம் ஸோ இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்றது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ தட்ஸ் இட், தேர்ட் டெஸ்ட் மேட்சோட ரிவ்யூ. ஸோ நம்ம மூவிங் ஆன் டு எம்சிஜி ஃபோர்த் டெஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தேர்ட் டெஸ்ட் மேட்ச் தேர்ஸ்டே ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் எம்சிஜில தேர்ஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அண்ட் அகைன் ஸ்குவாட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சைட்ல இருந்து தான் வந்திருக்கு. அவங்களுடைய ஓப்பனர் நதன் மெக்சினி அவருமே வந்து ஒரு நல்ல எப்படி சொல்றது, நல்ல ப்ராமிஸ் கொடுத்தாரு அவர்கிட்ட. பட் அவரால் அந்த ரன்ஸை வந்து பெரிய ரன்ஸா கன்வெர்ட் பண்ண முடியல. பட் இஷோட ப்ராமிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் அதேதான். ஜார்ஜ் பெய்லி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாம் கொன்ஸ்டாஸ் அவர் வந்து நம்ம வார்ம் கேம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பிங்க் பால் டெஸ்ட் வார்ம் கேம்லயும் செம்மையா அடிப்பாரு. அதை தவிர்த்து இந்த டூருக்கு முன்னாடி இந்தியா ஏ விசஸ் ஆஸ்திரேலியா ஏ அதுலயுமே வந்து எல்லா மேட்ச்லயும் அவர் தான் போட்டு அடிச்சிருந்தாரு சாம் கொன்ஸ்டாஸ். ஸோ அவரு கொண்டு வந்திருக்காங்க உள்ள. பேட்டிங்ல ஒரே சேஞ்ச்னா அந்த ஒரே சேஞ்ச் தான். ஜோஸ் ஹேசல்வுட் ரூல்ட் அவுட் ஆஃப் தி ரிமைண்டர் ஆஃப் தி சீரியஸ். ஸோ அவருக்கு பதில் யார் எடுத்துட்டு வந்திருக்காங்க? ஆமா, 3 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ள. வெப்ஸ்டர் அண்ட் அகைன் ஜெய் ரிச்சர்ட்சன், ஷான் அபாட், இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து அதான் ஷான் அபாட், ஜெய் ரிச்சர்ட்சன், பியூரன் வெப்ஸ்டர் அண்ட் அகைன் இந்த பேட்டிங்ல வந்து சாம் கொன்ஸ்டாஸ். ஸோ அவர் கொண்டு வந்திருக்காங்க. 4 சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. 4 சேஞ்சஸ் இல்ல, அடிஷ்னல் இன்க்ளூஷன்னே சொல்லலாம் அவங்களோட சேஞ்சஸ்ல. அண்ட் அகைன் சேம் தான். இங்க என்ன மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு சொல்ற மாதிரி இந்தியா சைட்ல இருந்து ஒண்ணுமே மாறல. இருக்கிற ஒரு பிளேயர் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டாரு, ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ அகைன் அந்த முகமது ஷமி இங்க என்ன ஆனாரு, அவரோட நிலைமை என்ன, அது இன்ன வரைக்கும் இன்னும் தெரியல. அவர் விஜய் ஹசாரேவும் ஆடுறாருன்னு நினைக்கிறேன் முகமது ஷமி. ஸோ அவரையுமே ஒன்றும் கொண்டு வரல உள்ள. என்ன நடக்க போறது அப்படின்றது பார்ப்போம். சொல்லுங்க ரஜத் பட்டிதர், உங்களுடைய இனிஷியல் தாட்ஸ் ஆன் த ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் அட் எம்சிஜி, பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நீங்க சொன்ன அப்டேட்ஸ்ல ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் முகமது ஷமில இருந்து நான் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண விரும்புறேன். ரோஹித் சர்மா அதுக்கு வந்து ஒரு சூப்பரான விளக்கம் சொன்னாரு. எனக்கே தெரியல முகமது ஷமி என்ன நிலைமையில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வண்டர்ஃபுல் கேப்டன் பேசுற பேச்சு மாதிரி தான் எனக்கு தெரியுது. லிட்டரலி இதுக்கு முன்னாடி இருந்த கோலி, டோனி, கபில் தேவ் சாப்பிட்ட தெரியாதா அவனுக்கு? எங்களுக்கே ஒரு கிளியரான கன்ஃபர்மேஷன் இல்ல முகமது ஷமி மேல அப்படின்னு சொல்லி. நீங்க எப்படி சொல்லலாம்னா என்சிஏல இருந்து ப்ராப்பரான சர்டிபிகேட் வரணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்கலாம். பட் எங்களுக்கே கிளியரான கன்ஃபர்மேஷன் இல்ல முகமது ஷமி என்ன நிலைமையில இருக்காரு அப்படின்றதுதான் வந்து ரோஹித் சர்மா சொன்னாரு. ஒரு கேப்டன் எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்றது, நான் வந்து இந்த மாதிரி தான் பேசணும், இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லல. கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் நீங்க பேசுறதுல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து இது நேதன் மெக்ஸ்வினி மேட்டருக்கு வருவோம். அவங்க ஃபர்ஸ்டே வந்து சாம் கான்ஸ்டாஸ ஆட வச்சிருந்தாங்கன்னா இது பெருசா ப்ராப்ளம் ஆயிருக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க ப்ராமிஸ் காமிச்சாரு அப்படின்னு சொல்றீங்க. அவர் டொமஸ்டிக்ல நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலைல கூட பிபிஎல்ல போட்டு பொழந்தாரு. டப்பு டிப்புன்னு ஒரு 50 அடிச்சு செம்மையா ஆடினாரு. பட்
இன்டர்நேஷனல் கரியர்ல கொஞ்சம் அந்த பும்ரா ஸ்பெல்ல தாண்டறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில தான் அவர் இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரு ஃபேஸ்லயே தெரியுது. ஐயோ பும்ராவை பாடணுமா இவ்வளவு அதாவது ஒரு யங் கரியர்ல பாலே பும்ராவை ஃபேஸ் பண்ண விட்டீங்களா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பயம் அவர் மூஞ்சில தெரியுது. அதுக்காக எனக்கு தெரிஞ்சு அவர் அடிக்கிறத பத்தி தான் ஆஸ்திரேலியா கவலை இருந்திருக்காது. இவன் அடிச்சா என்ன அடிக்கலனா தான் இருப்பாங்க. தட் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய சான்சஸ் நான் கொடுப்பேன். அவன் அடிச்சாலும் அடிக்கலனாலும் எனக்கு பரவாயில்ல. அந்த மைண்ட் செட்ல தான் ஆஸ்திரேலியா எப்பவுமே இருப்பாங்க. பட் அவரோட அந்த ஆட்டிடியூடுக்காக இன்னொரு பெட்டரா ஒரு கமாண்டிங்கான ஒரு பிளேயர் இருக்கணும். அதாவது விக்கெட்டை பத்தி கவலைப்படாம ஆடுற ஒரு பிளேயர் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கான்ஸ்டன்ஸ் அவங்க சூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் கிட்டத்தட்ட அதே மாதிரி பிளேயர் தான். அவர் வந்தாருன்னா அவர் பாட்டு அக்ரெசிவா டிராவிஸ் ஹெட் எப்படி அவர் விக்கெட்டை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாரு. அவர் பாட்டு ஆடுவாரோ அந்த மாதிரி டாப். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி குவாஜாவும் இல்ல ஆடல ஒழுங்கா, லபுஷனும் இன்னும் பிக்சருக்கு வரலன்னும் போது அந்த ஒரு ஸ்டார்ட் எங்கேயாச்சும் கிடைச்சிச்சுன்னா மொமெண்டம் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக கான்ஸ்டாஸை கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து டிபேட்டபிள் மூவ். பட் வந்து என்ன சொல்றது, கான்ஸ்டாஸோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இது ஒரு நல்ல மூவா இல்லையா அப்படின்றத வந்து சொல்ல போகுது. அண்ட் தென் ஜோசியஸ் ரூட் இன்ஜுரின்னும் போது டைரக்டா வந்து ஸ்காட் பாலண்ட் உள்ள வர்றது வந்து அது பெரிய இதுவும் இல்லை. நான் என்ன பண்ணிருப்பேன்னா மிச்சல் மார்ஷ பதிலா அவங்க டொமஸ்டிக் கிங் ஒருத்தர் இருக்காரு மைக்கேல் நெசர் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு போட்டாலே விக்கெட்டு தான். பேட்டிங் டீசெண்டா தான் ஆடுவார். ரொம்ப சூப்பரால ஆட மாட்டாரு. அவர் ஒரு போலிங் ஆல்ரவுண்டர். ஒரு மாதிரி டீசெண்டா பேட்டிங் ஆடுவாரு. சூப்பரா போலிங் போடுவாரு. நியூ பால் எடுத்தாருன்னா செம எஃபெக்டிவா இருப்பாரு. அவர் எடுத்தாரு 4 விக்கெட் 5 விக்கெட் தான் எடுப்பாரு. அவர் டொமஸ்டிக்ல நான் பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அதுல ஃபேண்டசி விளையாடுவேன். ஷெஃபீல்ட் ஷீல்டுக்கு ஃபேண்டசி விளையாடும் போது அவர் கேப்டனா போட்டோம்னா நான் கவலைப்பட தேவையில்லை இன்னைக்கு அப்படின்ற லெவல்ல ஒரு பிளேயரு. நம்ம உணர்த்து இருப்பார் தெரியுமா, அது என்னது சௌராஷ்டிராக்கு போட்டாலே விக்கெட் விழுந்துரும். அவர் வந்து ஓடி வந்து போட்டாலே விக்கெட் விழுந்துரும். அந்த மாதிரி ஒரு நியூ பால் ஸ்விங் பண்ணுவாரு. நீங்க பிபிஎல்ல சான்ஸ் கிடைச்சதுன்னா பாருங்க, அவரு சூப்பரா போடுவார். மிச்சல் மார்ஷுக்கு பதிலா அவரை கொண்டு வரதை பத்தி நான் யோசிப்பேன். அப்படியும் இல்லைனா கூட பரவாயில்ல, மிச்சல் மார்ஷை தூக்கிட்டு ஜோஷ் இங்கிலீஷ் ஆட வச்சிருவேன். ஏன்னா எனக்கு மிச்சல் மார்ஷ் யாரும் சும்மா இருக்க மாதிரி தான் இருக்கு. அவரோட பவுலிங்கும் யூஸ் பண்றது இல்ல, பேட்டிங்கும் வந்து அவர் அடிக்கிறது இல்ல, கொஞ்சம் பயப்படுற மாதிரி, அதாவது ஒரு மாதிரி தடுமாறி டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு நான் இல்லடா அப்படின்ற மாதிரி அவர் ஆடுறாரோ அப்படின்னு தோணுது. ஸோ அட்லீஸ்ட் ஃபார் திஸ் சீரீஸ் இங்க இருந்து கொஞ்சம் கண்டினியூ பண்றதுக்கு ஜோஷ் இங்கிலீஷோ இல்ல பியூ வெப்ஸ்டர் எடுத்திருக்காங்கல்ல, அவரை கூட ட்ரை பண்ணலாம். அவரும் ஒரு மாதிரி டீசெண்டா மீடியம் பேஸ் போடுவாரு, நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுவாரு. அந்த மாதிரி யாராச்சும் ஆஸ்திரேலியா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் இந்தியாவுக்கு வரும்போது எம்சிஜி கிரவுண்டை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம். ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஏன் நான் கிரவுண்டை பத்தி பேசலன்னா அவங்களுக்கு அது ஃபெமிலியரான கண்டிஷன்ஸ் அவங்க பார்த்துப்பாங்க. இந்தியா மாதிரி டீமால இந்த கிரவுண்ட்ல சூப்பரா பண்ண முடியும். அதாவது அவங்க கிட்ட இருக்க ரிசோர்ஸை வச்சு சொல்றேன். அவங்க ஃபார்ம் அதெல்லாம் ரீசெண்ட் இதெல்லாம் விட்டுருவோம். நம்ம ரிசோர்ஸை மட்டும் வச்சு பார்க்கும்போது உங்ககிட்ட ஒரு டாப் லெவல் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, டாப் லெவல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, டாப் லெவல் பேட்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே டாப் லெவல்ல இருந்து நீங்க ஒழுங்கா பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்றது மட்டும்தான் ஒரே கவலையா இருக்கு. ரெண்டாவது, இந்த கிரவுண்ட் வந்து நினைக்கிற மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ எல்லாம் கிடையாது. ஒரு பொறுமையா ஸ்லோவா ஆடுற அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு தான் இது வந்து அந்த புஜாரா ரஹானே டைப் பிளேயர்ஸோ. நம்ம டீம்ல நான் சொல்லணும்னா குறிப்பிட்டு சொல்றதுக்கு கேஎல் ராகுலுக்கு ரொம்ப என்ன சொல்றது ஜாலியான பிச்சா இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல உஸ்மான் குவாஜா, லபுஷேன், இந்த டைப் ஆஃப் பிளேயர்ஸ். நான் வந்து எனக்கு வந்து ரன் அடிக்கிறத பத்தி கவலை இல்லை, நான் பால் சாப்பிட்றது மட்டும்தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிற பிளேயர்ஸுக்கு இந்த மாதிரி கிரவுண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், பேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி பிளேயர்னு பார்க்கும்போது நான் டாப் 7ல சொன்னது ஒரே பிளேயர் கேஎல் ராகுல் மட்டும்தான். மீதி எல்லாருமே வந்து எப்படி ரன் ஸ்கோர் பண்ணணுன்றதுல மட்டும்தான் குறியா இருக்காங்க. அதுல யாராச்சும் ஒருத்தரோ 2 பேரோ இல்ல நான் ரன் ஸ்கோர் பண்ணலாம் பரவாயில்ல, நான் வந்து ஸ்லோவா ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்ற ஸ்டேட்ல ஆடுற பிளேயர்ஸா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி நல்லா இருக்கு, பட் விக்கெட் ஸ்பிக் பண்ண மாட்டாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா எக்கானமில வச்சிருக்காங்க. ரொம்ப கம்மியா 2 to 3 தான் அவங்க எக்கானமி லெவல் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆடலாமோ அப்படின்னு தோணுது. அதுக்கு வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்கு. 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, ஒரு ஃபாஸ்ட் பவுலரை சிராஜோ இல்ல ஆகாஷ் தீப்பியோ உட்கார வச்சுட்டு சுந்தரை கொண்டு வரணும். 2, நிதிஷ் ரெட்டி ஹார்ட் கால் நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டிராப் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வரணும். 3வது, இதுதான் வந்து எல்லாத்துக்கும் சொல்யூஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். சுப்மன் கில்ல டிராப் பண்ணிட்டு அவங்க ரோஹித் சர்மாவை நம்பர் 3 அமிச்சிட்டு இல்ல வாட் எவர் சுப்மன் கில்ல டிராப் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தர் ஆடினாங்கன்னா நீங்க என்ன சொல்றது
காம்பினேஷன் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பட் இவங்க தான் பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த 3த்துல ஏதாச்சும் ஒரு கால் அவங்க எடுத்தே ஆகணும். 3மே ஹார்ஷ் கால் தான். உங்களால 2 ஃபாஸ்ட் பவுலர் வித் நிதிஷ்குமார் ரெட்டியும் போக முடியாது. நல்லா ஆடுற நிதிஷ்குமார், அதாவது டீமுக்கே வந்து ஹோப் கொடுத்த நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து உட்கார வைக்க முடியாது. 2வது கில் மாதிரி ஒரு பிளேயரை டிராப் பண்றதுக்கும் கொஞ்சம் அது கஷ்டம் தான். ஏன்னா வந்து என்ன சொல்றது, அந்த நேம் அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அந்த லெவல்ல பார்க்கும்போது எனக்கு இருக்கிறதுல ஈஸியான கால்னு பார்க்கும்போது கில்லோட கால் தான். என்னதான் வந்து மேபி நான் கில் கிட்ட என்ன இன்ஃபார்ம் பண்ணுவேன்னா, இந்த ஒரு சீரீஸுக்கு நாங்க இந்த கால்ல போறோம், நெக்ஸ்ட் சீரீஸ்ல இருந்து நம்ம திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துருவோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு கில்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டுருவேன். மற்றபடி எனக்கு வேற எந்த தாட்ஸும் தெரியல. 2வது பும்ராவே நம்பி இருக்கிறதுக்கு வேற யாராச்சும் ஸ்டெப் அப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஆகாஷ்தீப் லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட்ஸ் பிக் பண்ணனாலும் ரொம்ப சூப்பரா போட்டார், ரொம்பவே சூப்பரா போட்டார் அவரு. அதையும் கன்சிடரேஷன்ல எடுத்துட்டு மேபி சிராஜ் ஒரு மேட்சோ டிராப் ஆர் ரெஸ்ட் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு பிரசித் கிருஷ்ணாவையோ இல்லை வேற யாராச்சும் சும்மா ஒரு சேஞ்சுக்காகவாவது ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு தோணுது. நான் சாப்பிங் வந்து நல்லா பண்ற பவுலர்ஸ் மேல போட்டுட்டு இருக்கேன். பிகாஸ் பேட்டர்ஸ் மேல கை வைக்க முடியாத நிலைமையில இருக்கு. ஜெய்ஸ்வால் மேலேயும் கை வைக்க முடியாது, ராகுல் மேல கை வைக்க முடியாது, கோலி, ரோஹித், ரிஷப் பண்ட் மேலேயும் கை வைக்க முடியாது. ஒரு கஷ்டமான நிலைமையில, அதாவது யார் மேலேயும் கை வைக்க முடியாது அப்படின்ற நிலைமையிலேயே தான் இருக்காங்க எல்லாருமே. தவிர என்ன சொல்றது, அவங்க பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு தான் தோணுது. அந்த லெஜெண்ட்ஸ் 2 பேரு கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி ஆடினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்புறதெல்லாம் போயிடுச்சு, எப்பயோ நம்புறதெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் நம்பிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஸோ ஓவராலா நீங்களுமே மொத்தமா கவர் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் சஞ்சு சாம்சன். ஸோ நீங்க உங்க தாட்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு அதான் நம்ம டிராவிஸ் ஹெட் தலையை பத்தி பேசிடுவோம். தலை வந்து எப்படி அவர் அடிக்கிறாரு நீங்க சொல்லுங்க. எங்க போட்டாலும் அடிக்கிறாரு, எந்த கிரவுண்ட்ல போட்டாலும் அடிக்கிறாரு. இல்ல யாரு போட்டாலும் அடிக்கிறாரு. இந்த 2016 சீரீஸ் இருக்கு, இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ் இருக்கு. அதுல டிராவிஸ் ஹெட் அந்த பவுலிங் போட்டிருந்தாரு, ரோஹித் சர்மா போட்டு சமடியாச்சு விட்டாரு அந்த மேட்ச். ஒருவேளை அதோட இதுதான் இப்பயான்னு தெரியல. ஏன்னா அது வந்து ரோஹித் சர்மா நல்லா அடிக்கிறதா டிராவிஸ் ஹெட் கிட்ட கொடுத்தாங்க பவுலிங், சரிங்களா? டிராவிஸ் ஹெட் போட்டு பொழந்துட்டாரு ரோஹித் சர்மா. அந்த மேட்ச் ஒரு 150 ஆட் என்னமோ ரன்ஸ் என்னமோ அடிக்கணும் நினைக்கிறேன். ஒரு டேடி 100 பேர் பண்ண ரோஹித் சர்மா ஒத்துக்கிறேன். இப்ப டிராவிஸ் ஹெட் அதை திருப்பி காட்டுறாரோ, ரோஹித் சர்மா என்ற கெரியர்ல எப்படி ஒரு பேரல் காட்டுறாரோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இதெல்லாம் ரோஹித் சர்மா கேப்டன்சில் தான் நடக்குது. நீங்க டிராவிஸ் ஹெட்டோட இது இந்தியா கூட மட்டும் பாருங்க 50 ஆவரேஜ், மற்ற டீம்ஸ்ல 30 தான் இருக்கு அவர்கிட்ட ஆவரேஜ் எல்லாம். நம்மளை மட்டும்தான் அவர் இந்த அடி அடிக்கிறாரு. என்ன ஆச்சுன்னே தெரியல. அதை எப்படி சொல்றது, இந்தியான்னு பேர் போட்டாலே அந்த அடி அடிக்கிறாரு, அவ்வளவுதான். இது ஏன் எதுக்கு அதெல்லாம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, பும்ரா வந்து கஷ்டப்பட்டு தான் அதாவது பும்ராவே கஷ்டப்படுறாரு தூக்குறதுக்கு டிராவிஸ் ஹெட்டை. டிராவிஸ் என்ன பண்றேன்னா பும்ரா கொஞ்சம் ஒரு சைடு ஒரு பார்த்தாட்டு மத்த எல்லா பவுலர்ஸையும் போட்டு அடிக்கிறாங்க. இப்பன்னு பார்த்து சிராஜ், ஆகாஷ்தீப் அவ்வளவு சூப்பராலாம் போட மாட்டேங்கிறாங்க. டிராவிஸ் ஹெட் கூட என்னவோ அவர் வந்து முன்னும் நின்று ஆடலாம், அவர் ஆடலாம். பட் அவர் வந்து அந்த அக்ரெசிவ்ல இருந்துட்டு அவரே விக்கெட் தூக்கி கொடுத்துட்டு தான் போறாரு. பட் அவர் அதான் அவர் வந்து அவருடைய அந்த பிரின்சிபல்ல வந்து ஒரு அடமெண்டா இருக்காரு. நான் இப்படிதான் ஆடுவேன், இப்படிதான் ஆட போறேன்னு சொல்லிட்டு ஆடுறதுனால சோ பும்ராக்கு தெரியுது இவர் எப்படியும் அக்ரெசிவா தான் ஆட போறாரு. சோ இவருக்கு நம்ம இந்த அக்ரெசிவ்ல நிறுத்த முடியாது, பட் எப்படி போட்டா ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கிறாரு. சோ அவரை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணோம் அதை சொல்லலாம், நல்லா இருக்கும். நீங்க சஞ்சு சாம்சன் நிறுத்துறதுக்குன்னா ஆல்ரெடி அவருக்கு ஒரு ஷார்ட் பால் ப்ராப்ளம் இருக்கு. எப்ப போடுறாங்கன்னா செட்டில் லைட்டு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீங்க குவாஜா கிட்டயும் லபுஷன் கிட்டயும் ஒரு 100 ரன் கொடுத்துட்டு டிக்ளேர் பண்ண விட்டுறணும். 500 ரன் அடிச்சு டிக்ளேர் பண்ண வரவே ஒண்ணு வரவே விடக்கூடாது, இல்லனா அவர் 11 இருக்க கூடாது. இதுதான் ஆப்ஷன். இல்ல அவருக்கு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. எப்ப போடுறாங்கன்னா அவர் செட்டில் ஆயிட்டு அவர் நீங்க பாத்தீங்கன்னா 25 பால்ஸ்ல செட்டில் ஆயிடுறாரு. எப்படி பார்த்தாலும் ஒரு 3ல இருந்து 4 பவுண்டரி கிடைச்சது. அவர் 3 to 4 பவுண்டரி டெஸ்ட் மேட்ச்ல 25 பால் எடுத்து செட்டில் ஆகுறான்னா அந்த மனுஷன் என்ன சொல்றது? இதுனா ஓடி T20 25 பால்ல செட்டில் ஆகிற மனுஷன் எல்லாம். உங்களுக்கு இப்ப இதுவே T20ல 25 பால்ஸ் 50 போட்டிருப்பாங்க, சரிங்களா? ஓடிஐல தான் 25 பால்ஸ் செட்டில். நீ டெஸ்ட் மேட்ச்ல அது காமிச்சினா
உன்னை எப்படி விக்கெட் எடுக்க முடியும்? மத்த 10 பேட்ஸ்மேன் அப்படி ஆடுறது இல்ல. உன் ஒருத்தனுக்கு மட்டுமான உன் ஒருத்தனுக்கு நான் இவ்வளவுதான் இது பண்றேன். யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்டா நம்ம எங்க அடிச்சாரா? டெஸ்ட் மேட்ச் ஃபைனல் அடிச்சாரு, WTC ஃபைனல்ல. அங்கிருந்து T20 அடிச்சாரு. T20ல இருந்து அப்புறமா வேர்ல்ட் கப் ஃபைனல் அடிச்சாரு. 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் அடிச்சாரு. எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்க அடிச்சுனே தான் இருக்காரு. அதுல எப்படி சொல்றது, அவர் இந்தியா அடிக்கிறதுல பாரபட்சமா பார்க்க போறது இல்ல. அடுத்த திடீர்னு அந்த போன மேட்ச்ல கடைசியா கிராண்ட் இன்ஜுரின்னு ஒரு இது வந்துச்சு, ஒரு நியூஸ் வந்துச்சு டிராவிஸ் ஹெட்டுக்கு. மேபி மைனர் இன்ஜுரியா இருக்கலாம், சரிங்களா? அந்த ரோஹித் சர்மாக்கு இப்ப சின்ன இன்ஜுரின்னு பார்த்தேன் நானு. மைனர் இன்ஜுரி இல்ல இல்ல அந்த அது கால்ல ஹிட் பட் அவர் ஆடுவார் லாஸ்ட் 2 மேட்ச்ல. பார்த்தா நடிக்காதடா அப்படின்னு அது மாதிரி இருக்கு. சோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ டிராவிஸ் ஹெட்டை நீ ஷார்ட் பால் போட்டு ப்ரீ பிளான்டா நீ இல்ல, நானே திரும்ப சொல்றேன், நம்ம போடுற 3 ஃபாஸ்ட் பால்ஸும் பிரைம் ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா டிராவிஸ் ஹெட் அவுட், சரிங்களா? முகமது சிராஜ் எல்லாம் அவரோட பிரைம் ஃபார்ம்ல இருந்திருந்தாருன்னா சிராஜே டிராவிஸ் ஹெட்ல தூக்கிடுவார். பட் யாரும் ஆகாஷ் தீப் மீடியம் பேசர். நானே திரும்ப சொல்றேன், 2 ஃபாஸ்ட் பாலர் நம்ம டிராவிஸ் ஹெட் இல்ல மொத்தமா சொல்லுங்க. இல்ல பிரைம் ஃபார்ம்ல இருந்தா அவுட்ன்றீங்களே. ODI வேர்ல்ட் கப் ஒன்னு நடந்துச்சு தெரியுமா 2023ல? அப்ப 3 பேரும் பிரைம் ஃபார்ம்ல தானே இருந்தாங்க. ஷமி, சிராஜ், பும்ரா. சிராஜ் ஃபார்ம்ல இல்லங்க. சிராஜ் எங்க கொண்டே வரலையே, கொண்டவராவே அவ 100 120 அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பாலே போடுறாரு சிராஜ். இல்லங்க, நானே தான் சொல்றேன், அவர் பவர் பிளேல வந்தாலும் எந்த பிரச்சனை இல்ல. சிராஜ் வந்து அதுக்கு முன்னாடில இருந்தே அவர் ஃபார்ம்ல இல்ல சுத்தமா. அந்த முன்னாடி அந்த IPL இருந்தே, புரியுதுங்களா? அவர் பிரைம் ஃபார்ம் வந்து பும்ரா வரதுக்கு முன்னாடி தான், புரியுதுங்களா? பும்ரா இல்லாதப்போ சிராஜ் போட்டாலே பால்ல நெருப்பு கட்டிட்டு எரியும், கோஸ்ட் ரைடர் மாதிரி அப்படி போட்டுட்டு இருந்தாரு, புரியுதுங்களா? அதுக்கப்புறத்துல அப்பதான் சிராஜோட ஃபார்ம் டிப் ஆயிடுச்சு ஃபுல்லா. அப்பத்துல இருந்து அவர் சுமாரா போட ஆரம்பிச்சு இப்ப சுத்தமா போடாம போயிட்டாரு. இப்ப நானே திரும்ப சொல்றேன், ஒன்னே நான் முகேஷ் குமார் ஆடி இருக்கணும், முகேஷ் குமார் ஆடல, சரிங்களா? இப்ப நம்ம 2 பியூர் ஃபாஸ்ட் பவுலர் ஆடுறோம், 140+ பவுலர் ஆடுறோம், 2 மீடியம் பேசர் ஆடுறோம். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வேலையே கிடையாது. ஆகாஷ் நியூ கமர், அவரால் 1 விக்கெட் மேல பெருசா எடுக்க முடியல, புரியுதா? நேற்று மேட்ச் தான் அவர் வந்து ஒரு 3 விக்கெட் தர, அவர் 2 மேட்ச் ஆடி இருக்காரு இல்லைன்னு சொல்ல. நானே நிமிஷம் அவரால் எவ்வளவு முக்கிய போட்டாலுமே அவரால் அந்த ஓப்பனிங் தான் எடுக்க முடியுது. அந்த மெக்ஸ்வினியோ லுக்ஸ்மன் காவ் தான் எடுக்க முடியுது, புரியுதுங்களா? ஃபார்ம்ல தான் எடுக்க முடியும். மத்தெல்லாம் பும்ரா தான் எடுத்துட்டு இருக்காரு, புரியுதுங்களா? இப்போ என்ன ஸ்கோர் கார்டு காமிச்சாலே பும்ரா தான் இருக்கு. உங்களுக்கு எப்பயாவது சிராஜே இல்ல ஆகாஷ் இப்ப வராங்க, ஜடேஜா பெருசா குறை சொல்றதுக்கு முடியாது, நம்மளால நிதிஷ்குமாரோட குறை சொல்ல முடியாது. சோ நம்ம அவங்க பாருங்க, அவங்க 3 பேரை பார்த்தாலே பயமா இருக்கு. நேத்தல்லியான பார்த்தா இன்னும் பயமா இருக்கு. நம்மளால ஒருத்தர் தான் இருக்கான்ற பட்சத்துல டிராவிஸ் ஹெட் அவ்வளவு ஈஸியா தூக்க முடியாது, புரியுதுங்களா? சரி, நீங்க ஷார்ட் பால் வச்சு போடுறீங்க, புரியுங்களா? அவர் அப்பர் கட் அடிக்கிறாரு, தேர்ட் மேனே பண்ணலாம் இல்லாம ஃபைனலுக்கும் இல்லாம நீங்க அப்பர் ஷார்ட் பால் போடுறீங்க, அதுவும் உங்களுக்கு இது பண்றதுக்கு இல்ல. சோ அந்த இது பாத்தீங்களா, அவர் போன கடைசி இன்னிங்ஸ்ல வந்து அவர் ஷார்ட் பால் அவுட் ஆவாரு, பின்னாடி ஒரு பையன் வந்து போடா இல்லை அப்படின்ற மாதிரி கத்துவான். அந்த வெறிதான் இருக்கு எல்லா இந்தியனுக்குள்ளயும். அந்த அடி அடிக்கிறாரு அவர் டிராவிஸ் ஹெட். என்னத்த சொல்ல வர, இந்த பவுலிங் யூனிட்டால அசால்ட்டா எடுக்க முடியாது டிராவிஸ் ஹெட், அவ்வளவுதான் சொல்றேன். ஹெட் இஸ் ஹெட்டேக் ஃபார் இந்தியா. அசால்ட்டா எடுக்க முடியாதுன்றதோட அதான் ஹெட் இஸ் ஹெட்டேக் ஃபார் இந்தியா, அதுதான் உண்மை. அதுதான். ஏன்னா பும்ரா அந்த மனுஷன் தான் டெஸ்ட் சீரீஸ்க்கு பவுலர்னா பும்ரா மட்டும் தான் இருக்காருன்ற மாதிரி தான் இருக்கு, வேற யாருமே கிடையாது. அவர் தான் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ 3 மேட்ச் முடிஞ்சிட்டு 21 விக்கெட். ஸோ மீதி இருக்க பவுலர்ஸ் எல்லாம் சேர்த்து விக்கெட் எடுத்துருப்பாங்க கன்ஃபார்ம் எடுக்கல. 21 விக்கெட் லீடிங் விக்கெட் டேக்கரு சீரீஸ் தான். ஸோ அப்படின்ற போது பும்ரா வந்து நல்லா ஒரு எண்டுல இருந்து போட்டுட்டு இருந்தாலுமே சரி, அவர் நித்தி வச்சுட்டு போற அந்த மொமெண்டம் இவங்க அசால்ட்டா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ டிராவிஸ் ஹெட்டுக்குமே நல்லாவே தெரியுது, டிராவிஸ் ஹெட்னு இல்லை, அகைன் ஸ்டீவன் ஸ்மித் கூட அவங்களுடைய டாப் பேட்ஸ்மேன்ஸ் தான் திருப்பி ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டீவன் ஸ்மித் ஒரு செஞ்சுரி சூப்பரா ஆடினாரு. அண்ட் அகைன் உஸ்மான் கவாஜாவுமே நின்று ஆடுறாரு. பட் அந்த ஒரு லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். ஸோ முன்னாடிலாம் வந்து அவர் கிளியரா விடுவாரு எந்த பாலை விடணும், எந்த பால் ஆடணும்னு சொல்லிட்டு. பட் இப்போ அவர் டபுள் மைண்ட் ஆடுறது தான். அவர் விக்கெட் கொடுத்தது எல்லாமே அந்த டபுள் மைண்ட் தான். நல்லா ஆட்டு இந்த பால் லீவ் பண்ணலாமா விடலாமான்ற பட்சத்துல ஆடலாமான்ற பட்சத்துல பேட்டை வச்சு ஒரு ஸ்லிப் கேட்ச் போகுது. ஸோ அதுவுமே பும்ரா, அங்கேயும் எல்லாத்துலயும் பும்ரா தான், விக்கெட் எடுத்தாலே பும்ரான்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவருக்கு என்ன பண்ணும் டிராவிஸ் ஹெட்டுக்கு அப்படின்னா, நம்ம லூஸ் பால்ஸே கொடுக்கூடாது. இந்த பும்ரா போடுற மாதிரி இங்க மீதி இருக்கிற 2 பவுலர்ஸ் அந்த டைட்டான லென்த் போட்டே இருந்தாங்கன்னா அவர் வந்து அவர் ஈகோ அவள் தான் உடஞ்சிரும். நான் என்னையே நிறுத்துறீங்களா, என்னையே நிக்க பாருங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் அவர் அப்படிதான் அவுட் ஆனாருன்னு நினைக்கிறேன். அந்த 150 அடிச்சுட்டு ஒரு கோலியும் ரோஹித் சர்மாவும் பேசுவாங்க நின்று, அந்த நீங்க கூட பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஹிந்தியில வரும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல. கோலி சொல்லிட்டு போவாரு, முகமது சிராஜ் பால் போடுவாரு, இந்த லென்த் இப்படி போடு, அவன் இறங்கி அடிப்பாரு, அந்த இறங்கி அடிக்க போகும்போது கன்ஃபார்ம் கேட்ச் ஆகும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு டைட் லென்ஸ் போட்டு எடுக்கணும். பட் அது சான்ஸே கிடையாது. என்னதான் பும்ரா ஒரு பக்கம் இருந்து போட்டே இருந்தாலும் இவங்க 2 பேர் வந்து ரன்ஸ் லீக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவர்தான் சொல்ல முடியும். அவர் 2 3 சொல்லுங்க சாம்சன். அதான் நீங்க சொன்ன மாதிரி அவர் உள்ள வந்த பிளே நீங்க லூஸ் பால்ஸா கொடுக்காம ஒரு 3 ஓவர் டு 4 ஓவர் நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ் தான் நல்லா போடுறாங்கன்னா ஒரு 3 to 4 ஓவர். ஆனா ஸ்பின்னர் போட்டா எப்படி சொல்றது, அவருக்கு ரூம் இருக்கு, அந்த மாதிரி அடிச்சிடற. நீங்க வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் அவரை நீங்க டைட் பண்ணீங்கன்னா ஒரு லூஸ் ஷாட் ஆட வாய்ப்பு இருக்கு. அந்த லூஸ் ஷாட்ல நீங்க ஷார்ட் பால் யூஸ் பண்றதோ இல்லை ஏதாவது யூஸ் பண்ணலாம். இந்த ஃபனா என்னன்னா எல்லா பேட்ஸ்மேனுக்கும் ஒரு பிரைம் ஃபார்ம் இருக்கும். அதை பிரைம் ஃபார்ம் கரெக்டா இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்றாரு. இந்தியா அகேன்ஸ்ட் அவர் யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ அதான் நீங்க சொன்ன மாதிரி இதுவும் நல்ல ஆப்ஷன் தான். ஷார்ட் பால் மட்டும் இல்லாம நீங்க ஒரு 3 to 5, ஏன்னா அவரோட ஈகோ நிறைய தெரியுது. நீ நான் 2 ஓவர், ஏன்னா ஆகாஷ் தீப் நினைக்கிறேன் அந்த 150 கப்பு போட்டப்போ அதுக்கு முந்தின ஸ்பெல் ஆகாஷ் தீப்பும் பும்ரா யாரோ போட்டிருப்பாங்க. ஆகாஷ் தீப் சூப்பரா போட்டிருப்பாரு. ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு அவரு மொத்தமா ஒரு 2 ரன்ஸா குத்துருப்பாரு. நிறைய மீடியம் ஷேரை போட்டிருப்பாரு அந்த மேட்ச்ல. ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்க நிறுத்தினாதான் உண்டே கண்டி அவ்வளவு ஈஸியால டிராவல் சைடு எடுக்க முடியாது. ஸோ அதான் இப்போ 3 மேட்ச் ஆயிடுச்சு. 3 மேட்ச்ல வந்து 2 மேட்ச்ல பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவர் தான், அவர் வாங்கிட்டாரு. ஒரு மேட்ச் பும்ரா, ஜஸ்பீத் பும்ரா ஒரு மேட்ச், 2 பிளேயர் ஆஃப் த மேட்ச் டிராவிஸ் ஹெட். ஸோ அப்படின்னு இப்படி இருக்கு டீம் நாம. இத்தனைக்கும் அவங்க டீம்ல வந்து இப்போ என்னன்னா அவங்க டீம்ல ஃபார்ம்ல இல்ல. யாரு ஸ்டீவ் ஸ்மித் ஒரே செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு. உஸ்மான் கவாஜா இல்ல, நதன் மெக்ஸினி அடிக்கல, மார்னஸ் லபிஷன் அடிக்கல. ஸோ டைம் யாருமே அடிக்காத போதும் அவங்களுக்கு ஒரு கண்டினியூஸா அந்த 300 மார்க்கை தாண்டிட்டே தான் இருக்காங்க. அதை தாண்ட விடுறதே ஒரு பெரிய தப்பு தான். ஸோ அந்த இடத்துல நம்ம பவுலிங் பத்தி தான் பேசணும். ஸோ ரஜத் பட்டிதர், நம்மளோட பவுலிங் பத்தி சொல்லுங்க. பவுலிங் கன்சர்ன்ஸ் எப்படி வந்து இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இதை நான் வந்து டைரக்டா பவுலிங் மேல நான் பிளேம் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஏன் நான் சொல்றேன்னா நம்ம பேட்டிங்கோட அந்த இதுதான் பவுலிங்க்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 150 தான் அடிக்கிறீங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேட்ச் போட்டாங்க, ஓகே 150 பரவாயில்ல, நான் டிஃபெண்ட் பண்றேன்டா, அவனை லீட் எடுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு 110க்கு அவங்க ஆல் அவுட் எடுத்தாங்க. அது எல்லா மேட்சும் நடக்குமா? நான் 150 தான் அடிப்பேன், நீ போன மேட்ச் 104க்கு ஆல் அவுட் எடுத்தியே, திருப்பி எனக்கு எடுத்து கொடுன்னு சொல்றது நடக்குமா அப்படின்றத. இப்ப திருப்பி பவுலர்ஸ் உள்ள வரும்போது நம்ம திருப்பியும் அதே மாதிரி போடணும், அதே மாதிரி போட்டு விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தானே உள்ள வருவாங்க. விக்கெட்ஸுக்கு டைரக்டா போகும்போது கொஞ்சம் லென்ஸ் அங்க இங்கேன்னு மிஸ் ஆயிடுச்சுன்னா 2-3 4 கிடைச்சிருச்சுன்னா அவள் தான் பேட்ஸ்மேன் செட் ஆயிருவாங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலைமையில தான் இருக்கு. சோ நான் வந்து இது டைரக்டா ஃபுல்லா பிளேம் பண்ண மாட்டேன் பவுலர்ஸ். பட் பவுலர்ஸும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, இது நம்ம தோத்தது பவுலிங்னால நான் சொல்ல. நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் போவோம். ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்புறம் பேட்டிங் பேசலாம். அதுக்கு சொன்னேன் நான். ஃபர்ஸ்ட் பவுலிங்ல என்ன கன்சர்ன்ஸ் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அதான் நெக்ஸ்ட் 2 கிரவுண்டுமே சிமிலரான கிரவுண்ட்ஸ் தான். ஒரு ஸ்பின்னர் எப்படியாச்சும் எக்ஸ்ட்ரா, ஒரு ஸ்பின்னர்லாம் இருக்கிறதே ஒரு ஸ்பின்னர் தான் எக்ஸ்ட்ரா, சுந்தர். அந்த ஒரு ஸ்பின்னர் எப்படி எக்ஸ்ட்ரா ஆட போறாங்க அப்படின்றத பார்க்கணும். அவங்களோட காம்பினேஷனையும் அதாவது பெருசா பாதிக்காம எல்லாமே கரெக்டா வரா மாதிரி ஒண்ணு கொண்டு வரணும். அது ஒண்ணு. 2வது நான் அதான் சிராஜை டிராப் பண்ணிட்டு ஃபார் சேஞ்ச் யாராச்சும் ஒருத்தர், சும்மா சேஞ்சுக்காக தான். நான் பெர்ஃபார்மன்ஸும் சரியில்லை தான், பட் கடந்த 3 வருஷமா ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலரா இருந்திருக்காரு சிராஜ். அதுக்கு அதை கன்சிடரேஷன்ல எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க 1 or 2 மேட்சஸ் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரப்போகுது. நான் எடுக்க மாட்டேன் ஸ்குவாட்ல, இருந்தாலும் சொல்றேன். அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இருக்கும்போது எப்படி அவரோட ஒர்க் லோடையும் மேனேஜ் பண்ணணும். 2வது பும்ராக்கு ரெஸ்ட் இல்ல. இன்கேஸ் யோசிச்சு பாருங்க, 3 மேட்சுமே வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் பவுலரு ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுத்துட்டாரு, ஓகேவா? நம்ம லா ஆஃப் ஆவரேஜஸ் ஒன்று இருக்கும். அதாவது ஒரு ஹை போச்சுன்னா அடுத்து ஒரு லோ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் லோக்கு வரணும்னு நான் சொல்ல. அடுத்த 2 மேட்ச் வந்து 2.5 எக்கனாமில போன பும்ரா 3.2ல போனாலே நமக்கு பிரச்சனை. 10 ஓவருக்கு 30 ரன் பும்ரா கொடுத்துட்டாலே நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். மற்ற பவுலர்ஸ் ஒழுங்கா போடலன்னு அர்த்தம். எல்லாமே ப்ராப்ளம் ஆயிடும். இன்கேஸ் அவரால் அந்த ஒரு மேனேஜ் பண்ணி போட முடியல அப்படின்னு நிலைமை வந்துருச்சுன்னா மொத்த பவுலிங் யூனிட்டே பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு இது இருக்கும். அவருக்கும் டயர்ட் ஆகும்ல. 5 மேட்ச், அதாவது 3 மேட்ச் ஆடிட்டாரு, ஒரு பிராக்டிஸ் மேட்ச் ஆடி இருக்காங்க 2 மேட்ச், அதுக்கு முன்னாடி ஒரு 5 மேட்ச் கிட்டத்தட்ட 4 மேட்ச் 5 மேட்ச் கிட்ட ஆடி இருக்காங்க. அது இதுன்னு சொல்லிட்டு என்னதான் ரெஸ்ட் எடுத்தாலுமே மென்டலி நம்ம அடுத்த மேட்ச் என்ன பண்ணணும்ன்ற ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஃபுல்ஃபில்னஸ் வந்துட போகுது. பவுலிங் போட்டதுல நம்ம நல்லா போட்டிருக்கோன்ற ஃபுல்ஃபில்னஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களால டெலிவரி பண்ண முடியாது. அதை எப்படி மேனேஜ் பண்ணி பும்ரா வர போறாரு? அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பவுலர், எல்லாமே ஒத்துக்கலாம். இருந்தாலும் நான் சொல்றேன், ஒரு சைட்ல சும்மா அப்படி இந்த ஃபேக்டர்ஸையும் கன்சிடரேஷன் பண்ணி நான் சொன்னேன்ல, ஜஸ்ட்
எக்கானமி 1ல இன்க்ரீஸ் ஆச்சுனாலே நமக்கு ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற அர்த்தத்துல தான் வந்து பும்ராவோட ஃபார்ம் தான் ரொம்ப ப்ராப்ளமா. அவரு டெவாஸ்டேட்டிங்கா பவுலிங் போட்டா நம்ம வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்ற நிலைமையில தான் இந்தியன் டீமோட பவுலிங் யூனிட் இருக்கு. ஸ்பின்னர்ஸை பெருசா சொல்ல முடியாது, அவங்களோட வேலையை எக்கனாமிக்கலா போடுறது தான். ஜடேஜா லாஸ்ட் மேட்ச் அவ்வளோ எக்கனாமிக்கலா இல்ல, அவர் நினைச்ச அளவுக்கு எக்கனாமிக்கலா இல்ல, கொஞ்சம் அடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஹெட்டு ஸ்மித்தும் மேபி எனக்கு அந்த கேப்டன்சிலயும் ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு. நம்ம அதையும் கன்சிடரேஷன், வெறும் பவுலர்ஸை மட்டுமே பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா டிராவிஸ் ஹெட் உள்ள வரும்போது 4 ஃபீல்டர் வெளியே இருக்காங்க. நீங்க அட்டாக் பண்ணவே நினைக்கல, இப்படி தட்டினா ஒரு சிங்கிள், அப்படி தட்டினா ஒரு சிங்கிள், சும்மா பேட்ல போட்டு ஓட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வந்து எடுக்கிறதுக்குள்ள ஒரு ரன் ஓடிடலாம் அப்படின்ற நிலைமையில தான் இருக்கு. அப்ப பவுலர்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெண்டுமே அலைன் ஆகி வரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப பவுலர்ஸ் மேல பிளேம் பண்ண மாட்டேன், பட் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டா பண்ணாலே போதும், வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதேதான் சொல்லிட்டீங்க. பவுலிங் கன்சென்ஸ் பத்தி வந்து ஒரே சேஞ்சஸ் தான். அதுமே எனக்கு தெரிஞ்சு டைரக்டா வந்துருவாரு, வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்துருவாரு. ஏன்னா அஸ்வின் இல்ல, வேற ஆப்ஷன் கிடையாது, வாஷி உள்ள வந்துருவாரு. ஸோ அண்ட் அகைன் அந்த சீமர்ஸ் மேல கை வைப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாயிண்ட். ஒரு சேஞ்சுக்கு, ஏன்னா 3 டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு, நம்ம ஒன்னு தோத்துருக்கோம், ஒன்னு டிரா, ஒன்னு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா ஒன்று ஜெயிச்சிருக்காங்க, இந்தியா ஒன்று ஜெயிச்சிருக்கு, ஒன்னு டிரா. ஸோ WTC அதெல்லாம் அதுவுமே முக்கியம் தான், பட் அதுவுமே ரொம்ப கஷ்டம். பட் அது ஜெயிக்கணும், அது ஒரு பக்கம் வச்சுட்டு, பட் ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் மேட்ச் எப்படி ஜெயிக்கணும்னு பார்க்கணும்னா ஒரு ஆஷ் கால்ஸ் தான் எடுக்கலாம் செய்யணும். ஸோ பேட்டிங் பத்தி நம்ம பேசுவோம். ஸோ பேட்டிங்ல சொல்லுங்க, சஞ்சு சாம்சன் ஃப்ரம் எல்லாருமே தான் பேட்டிங்கே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் சுத்தமா இந்த டெஸ்ட் சீரீஸ்ல. யசஸ்வி ஜெய்ஸ்வால் அந்த 150 அதை விட்டுருங்க, அந்த 150 தவிர்த்து அவர் ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அண்ட் அகைன் KL ராகுல், அவர் ஒருத்தவர் வந்து அவரால் என்ன பண்ண முடியும், அவர் தான் இங்க பவுலிங்ல எப்படி பும்ராவோ பேட்டிங்ல அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கால அவர் அதே மாதிரி தான், எப்படி சவுத் ஆப்பிரிக்கா இப்படிதான் இங்க ஆடிட்டு இருப்பாரு தனியா, அவர் ஒரு பக்கம் இங்க ஆடிட்டு இருக்காரு, இங்க வந்து ஆஸ்திரேலியா இருந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ KL ராகுல் விட்டுனா, ஃபாலோட் பை சுப்மன் கில் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணாரு, செகண்ட் ஒரு மேட்ச் மிஸ் பண்ணாரு. அண்ட் அகைன் இந்த 2 டெஸ்ட் மேட்ச்ல 30 ரன்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமா, 2 டெஸ்ட் மேட்ச் சேர்த்தா 30 ரன்ஸ், ஆமா 30 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் அகைன் ஃபாலோட் பை விராட் கோலி, அந்த ஒரு செஞ்சுரி வந்துச்சு, தலைமை வந்துட்டான், ரிட்டர்ன் ஆஃப் த கிங் அப்படின்லாம் சொல்லிட்டு நானுமே ஸ்டோரிலாம் போட்டேன். பட் ரிட்டர்ன் ஆயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆயிட்டாரு, அவரு ஃபார்ம் விட்டு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல, படத்துல இறங்கிட்டு அப்படியே மேல ஏறுவாரு, மேல ஏறிட்டு கீழே அந்த மாதிரி பார்த்து அந்த மாதிரி படிக்காத இடத்துல அந்த மாதிரி விராட் கோலி அவ்வளவுதான், அவருமே கேரியர் அவரால். நான் தான் இந்த எல்லா வீடியோல அதான் சொல்லுவேன், அவர் என்ன இந்தியாவுக்கு பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவரை நம்ம பிளேம் பண்ண முடியாது, திருப்பி பண்ணுன்ற அவர் சொல்ல முடியாது. ரோஹித் சர்மா அதுக்கு சேம், அதேதான் சேம் ஃபார் எப்படி நம்ம விராட் கோலி சொன்னோம் அதே மாதிரி தான். சொல்லுங்க பேட்டிங் கன்சர்ன்ஸ் சஞ்சு சாம்சன். இல்ல எல்லாமே கரெக்ட் தான் நீங்க சொன்னது. எனக்கு ஜெய்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். இது எப்போனா நியூசிலாந்து சீரீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ ஷோ போட்டோம் தெரியுமா, அப்பத்துல நான் சொல்லிருக்கேன் பால் சாப்பிட்டு ஆடுங்கடா, பால் சாப்பிட்டு ஆடுங்கடான்னு. புரியுதுங்களா? நீங்க பால் சாப்பிடாம ஆடினீங்கன்னா உங்களால யோசிச்சு பாருங்க, 30 ரன் தாண்ட முடியல. புரியுதுங்களா? உங்களோட இது எப்படின்னா 30+ ஸ்கோர்ஸ், 50+ ஸ்கோர்ஸ், 100+ ஸ்கோர்ஸ் தான் பேட்டிங் ஸ்கோர் கார்டே பிரிக்கிறாங்க உங்களோட இண்டிவிஜுவலிட்டியை. 30+ ஸ்கோர்ஸே இல்லையேங்க, அப்புறம் 50, 100 வரும். புரியுதுங்களா? இப்ப அதாவது நீங்க வந்து ஒரு பேட்ச் வந்து நிக்கிறாரு, சைட்ல போடுவாங்க தெரியுமா அந்த பிளேயரோட ஸ்டாட்ஸ்ன்ட்டு, அதுல 30+, 50+ தான் போடுறாங்க. 30+ஏ காணுமே, இது எங்கத்த நீங்க 50+ தேடுறது? ஜெய்ஸ்வால் அவரோட எப்படி சொல்றது, பால் டூ ஸ்லோன்னாருல, அவ்வளவுதான். ஸ்லோவா போடுன்னு சொல்றது பதிலா பொறுமையா போட்டு ஆட மாட்டாரா அவரு? அந்த மாதிரி ஆகி போச்சு. மிச்சல் சார் சொல்லி ஃபர்ஸ்ட் ஓவர்ல எடுத்துட்டாரு போட்டு. அந்த மனுஷன் சும்மா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடி வாங்கிட்டு தான் இருந்தான். அந்த ஆளு பிடிங்கி ஈகோ பிடிங்கி, அதான் அந்த இந்த படத்துல வரும் தெரியுமா, கலகல படத்துல, இங்க அடிச்சா இங்க தண்டா வலிக்கும், சிரிக்கிறான் பாரு அப்படின்னு தெரியுமா, அது மாதிரி இருக்கு. ஸ்லோவானா அவன் மட்டும் தான்டா, இங்க ஏன்னா டீம் ஃபுல்லா இத்தனை கட்டி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வருவாரு. சோ ராகுல் என்ன மனுஷன், ஐயோ ஓப்பனிங் அமிச்சு விட்டு அடிக்கிறாரு, 1 நம்பர் 3 7 வரைக்கும் விட்டு அடிக்கிறாரு, எங்க விட்டாலும் அடிக்கிறாரு. அந்த மனுஷன் எல்லாம் நீங்க எப்படி சொல்றது? ஆனா நான் வந்து டெஸ்ட் மேட்ச்ல ஹை ரேட்டட் பேட்ஸ்மேன், புரியுதுங்களா? டெஸ்ட் மேட்ச்ல ஓடையிலையும் ஹை ரேட்டட் பேட்ஸ்மேன், அவெல்லாம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஃபார்மேட் எடுத்து பேச விரும்பல. அதுக்கு அடுத்து சுப்மன் கில், மாதிரிதான் இருக்கு. இப்ப
சுப்மன் கில் ஏய் வேர்ல்ட் நான் கப் அவர்தான் இன்னிங்ஸ் ஞாபகம் எதிர்பார்த்தேன் வருதுடா, சொல்ல போனா. கேஎல் ராகுல்து. 106 or 66. ஏய் நீ தப்பா சொல்ற. 66 ஆஃப் 106. அதுக்கப்புறம் 100 ரன் 66 பால் அடிச்சா கணக்காயிடும் அது. இல்ல சுப்மன் கில் நான் நிறைய எதிர்பார்த்தேன். பட் சுப்மன் கில் அடிக்கல. இந்த கண்டிஷன்ஸ்க்கு பெஸ்ட் பிளேயர்னா சுப்மன் கில் தான். அவர் அடிக்கிற பாரு தெரியல. அதுக்கப்புறமா விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா எண்ட் ஆஃப் த கெரியர். நான் ஃபேப் 4ல இருக்க எல்லாரோட பிளேயர்ஸோட இதுல எடுத்து பார்த்தேன், ஏஜ்ல எடுத்து பார்த்தேன். ரூட்டுக்கு 34 தான் ஆகுது, பாபருக்கு 34 தான் ஆகுது, வில்லியம்சனுக்கு 33 தான் ஏய் ஆகுது. ஸோ எல்லாரும் இவங்களோட ஒரு 3 வருஷம். சொல்லுங்க. என்ன சந்தடி சாக்குல பாபர் ஆசம் ஃபேப் 4ல சேர்த்துட்ட. ஸ்மித் சாரி சாரி அதான் இல்ல இல்ல சொல்றேன். ஏங்க, அவன் தோத்தது இல்ல இல்ல அதான். சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 73 வச்சு நான் பேசல, சும்மா சொல்றேன். ஏங்க பாகிஸ்தானுக்கு ஒரு விராட் கோலிங்க அவரு. அப்படி சொல்றியா? ஒத்துக்கிறேன். பாகிஸ்தானுக்கு ஒரு விராட் கோலி சொல்லு. விராட் கோலியோட சேர்த்து வச்சு பேசாத. இல்ல இல்ல நான் கம்பேர் பண்ணல, சொல்றேன். எங்க இந்த மாதிரி சக போட்டியாளர்கள்லாம் என்னோட ஏஜ் பாத்தீங்கன்னா 3 வருஷம் சின்ன பசங்களா இருக்காங்க. சோ ரோஹித் சர்மா கேன் அண்ட் வில்லியம்சன், ஸ்டீவ் விராட் ஸ்மித் கோலி, தான். ஸ்டீவ் ஸ்மித், இவங்களுக்கெல்லாம் ஒரு 3 வருஷம் சீனியரா இருக்காங்க. ரோஹித் சர்மாவும் சரி, விராட் கோலியும் சரி. ஸோ 3 வருஷம் சீனியரா இருக்கனா அந்த 3 வருஷத்துல என்னென்ன பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ ஏன்டா அது கெரியர்ல இருக்காங்க. அதான் சொன்னேன், நீ ரவியேஷனுக்கே இப்படி பேசுறியே, இந்த ஹார்ட் பிரேக்ல இந்த சீரிஸ் இன்னொரு ஹார்ட் பிரேக்ல வரப்போகுது, அதை பத்தி இன்னும் பேசுறேன்னு இதுவா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க பண்ட்டு அவர் இது பண்ண மாட்டேன் சொன்னா, கொஸ்டின் பண்ணுவேன் பண்ட்டை ஏன் ரன்ஸ் அடிக்கலன்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? ஏன்னா பண்ட் வந்து என்னதான் அக்ரெசிவ் ஆனாலும் அவரோட டிஃபென்ஸ் டெக்னிக் சூப்பரா இருக்கும். சரிங்களா? அவர் டிஃபென்ஸ் டெக்ல டெஸ்ட் மேட்ச் டிஃபென்ஸ் டெக்னிக் அவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அவர் ரன்ஸ் எடுக்கணும்னு தான் எதிர்பார்ப்பேன், புரியுதுங்களா? நீங்க வந்து ஒரு 30 பால் ரன் அடிச்சுட்டு போறதா நான் டெஸ்ட் மேட்ச் போய் ஒத்துக்க மாட்டேன், புரியுதுங்களா? ஓடியில பண்றீங்க வரைக்கும் ஒரு ஓகே, ஒரு எக்ஸ்டென்ட் தான். டெஸ்ட் மேட்ச்ல நீங்க எப்படி சொல்றது, 20 பால் ஆடினாலும் நீங்க பேட்டை சுத்திடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களால எப்படி, நீங்க ஸ்பின்னர் வரும்போது பேட்டை சுத்தினா பரவாயில்ல, உங்களுக்கு ஃபாஸ்ட் பால்ஸ் வரும்போதே நீங்க பேட் சுத்தினீங்கன்னா உங்களால எதுவும் பண்ண முடியாது. நான் பேட் சுத்துறேன்னு சொல்றது வந்து ரிவர்ஸ் ஸ்வீப், ஸ்கூப் எல்லாத்தையும் நீங்க மிச்சர் ஸ்டார் கூட செகண்ட் ஸ்பெல்லு, பேட் கமின்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லு, இப்பல நீங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களால பெரிய ரன்ஸ் அடிக்க முடியாது. சரிங்களா? நீங்க சொன்ன மாதிரி டிராவிஸ் ஹெட்டுக்கு 4 பேர் வைக்கிறாங்க, புரியுதா? இந்தியா ரிஷப் பண்ணிட்டு வைக்க மாட்டாங்க, அவங்க க்ளோஸ் ஆச்சு தான் போடுவாங்க, புரியுதுங்களா? ஸோ ஸ்லிப்பு கல்லின்னு எல்லாம் ரெடியா இருப்பாங்க. உங்களால பண்ணிட்டு நான் கொஸ்டின் பண்ணுவேன் ஏன் ரன்ஸ் அடிக்கலன்னு. நிதிஷ்குமார் ரெட்டி ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ்ல முக்குன்னு அடிச்சு எல்லா ரன்ஸ் அடிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து எப்போ அடிப்பாரு எப்போ அடிக்க மாட்டாருன்னு இதுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கிட்ட தான் சொல்ல போனா ஃபார்மே 7 ராலுக்கு அடுத்து அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் தான் ஸோ ரன்ஸ் அடிக்கணும். பட் அவர் வந்து இன்னும் 2 மேட்ச் இருக்கு, அதில் அவர் தான் பண்ணுவார் நான் நம்புறேன். அதுக்கப்புறமா ஜடேஜா பத்தி சொல்றது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால மேட்சே வந்து அவரால் சூப்பரா ஆட முடியுது. இதே வேற யாராவது இருந்தாலும் டவுட் தான். சரிங்களா? ஜடேஜாவை நம்ம ட்ராப் பண்றோம் ஃபர்ஸ்ட் மேட்ச், என்ன வந்து தெரியல. ஸோ சுந்தரனை கன்ஃபார்ம் பிளேயிங் 11 கொண்டு வருவேன். ரோஹித் சர்மா விராட் கோலி ஹார்ஸ்னு சொல்லலாம். பட் அதுக்காக ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கலாம், எதுனா பண்ணலாம். டீம் ஸ்கோர் கார்டை ட்ரபுளே பண்ணாம போறது என்ன இதுன்னு தெரியல. கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணியோ அட்லீஸ்ட் ஒரு சிங்கிளா தட்டியோ பால்ஸ் ஆடி அதை நான் பண்ணலாம். ஸோ ரன்ஸே அடிக்காம போறதுக்கு எதான் சொன்னீங்களே, கை வைக்க முடியாது இவங்க மாதிரிலாம் உட்கார வைக்கிறதுக்கு, புரியுதுங்களா? கில்லு 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு அப்படின்னு அவருக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கு. அந்த எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாம கில்ல உட்கார வைக்கணும் நம்ம, அடுத்த மேட்ச் சுந்தர் கொண்டு வரணும்னா. அப்படிதான் இருக்கு ரோஹித் சர்மாவும் விராட் கோலி ஆடுறது பார்த்தா. ஸோ கொஞ்சமாவது ஏதாவது வச்சு ஆடலாம். அதே மாதிரி ரோஹித் சர்மாவோட எக்ஸ்கியூஷன் பார்த்தா நீங்க பேட்டிங்ல கூட சொல்லலாம், கேப்டன்சில சொல்ல முடியாது. ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி பத்தி அவர் எப்ப கேப்டன்சி எடுத்தாரோ அப்பதான் பேசிட்டு தான் இருக்கும். அவ்வளோ ஃபயரியா இருக்கணும் கூட அவசியம் இல்லை, எதனா ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச் பண்ணலாம், எதனா ஒன்று பண்ணலாம். ஒரு சின்ன T20 ஃபார்மேட்னா சூப்பரா பண்றாரு, ஓடி ஃபார்மேட்னா சூப்பரா பண்றாரு. டெஸ்ட் மேட்ச்ல அவ்வளவு சூப்பராக பண்ண முடியல அவரால். ஸோ நான் வந்து ஏன் இவ்வளவு சாதனமா இருக்கேன்னா, இந்த சீரிஸோட ரிட்டையர் போவோம் நான் நம்புறேன். ஸோ அதனால நான் அவ்வளோவா பேசல ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி பத்தி. ஸோ ஹிட்மேன் அண்ட் கிங் கோலி என்ன வராருன்னு பார்க்கலாம். ஸோ பேட்டிங் அவள் தான், உங்களால வேற எதுவும் சொல்ல முடியாது. அவங்களும் பெருசா இல்லை. நேத்தன் மெக்ஸ்வினி ஆடல, விராட் கோலி மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் ஒரு சென்ச்சு தான் அடிச்சிருக்காரு, லவ்ஷன் ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. உங்களுக்கு மிச்சல் மார்ஷ் எதுக்கு டீம்ல இருக்காருன்னு தெரியல. ஸோ அவங்க டீம்லயும் டிராவிஸ் ஹெட் ஒருத்தர் தான் இருக்காரு. அங்கிருந்து எங்கேயாவது 30 ரன் வருது, இங்க ஒருத்தர்கிட்ட ரன் வந்தா மத்தவங்கிட்ட ரன் வர மாட்டேங்குது. சரி நம்ம அதை வச்சுட்டு உங்களால இப்ப யோசிச்சு பாருங்க, அவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து டாஸ் வச்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து 150 அடிக்கிறோம். பவுலர்ஸ் என்ன பண்ணுவாங்க? நீங்க சப்போஸ் ஃபர்ஸ்ட் 400 ரன் குடுக்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போலிங் 450 குடிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 250 வெடிங்க. 250 300 அடிச்சாதானே பவுலர்ஸ்க்கு எதனா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நீங்க மறுபடியும் 200 ரன் கூட தொட முடியாம வச்சீங்கன்னா பவுலர்ஸ் எவ்வளவு போடுவாங்க? இப்ப யோசிச்சு பாருங்க, பவுலர்ஸ் எவ்வளவு போட்டும் பிரோஜனம் இல்லை. நீ அந்த பேட்ஸ்மேன் வந்து இன்னொரு 100 ரன் அடிச்சுட்டு
சேஸ் பண்ணப்பா இது அப்படின்றாங்க. அவங்க 3 போல்ஸ்க்கு ஒரு 1 டேவே நமக்கு எனஃபா இருக்கு நம்ம 11 பேர் எடுக்கிறதுக்கு. நமக்குளால அவங்க டிராவிஸ் ஹெட்டை மட்டும் எடுக்கிறதுக்கு 2 நாள் 3 நாள் தேவைப்படுது. புரியுது, அதுவும் அவரா குத்திட்டு போனாதான்ற மாதிரி தான் இருக்கு அவர் பேட்டிங் ஆடுறதும். ஸோ பேட்டிங்கும் பவுலிங் பேசி எப்படி சொல்லல, ஆனா அந்த பவுலிங் போடுற எஃபர்ட்ஸ் கூட பேட்ஸ்மேன்ஸ் போட மாட்டாங்க, அதுதான் சொல்லணும். வேற எதுவும் இல்லப்பா. சிராஜோ ஆகாஷ் இப்போ சிராஜாவது ஒரு ஸ்பெல்ல இருந்து சூப்பரா போட்டாரு. இந்த மேட்ச் செகண்ட் மேட்ச் அவர் போடுறப்போ தொடவே முடியலன்ற மாதிரி இருந்துச்சு. ஆகாஷே இப்போ ஒரு ஸ்பெல்லா சூப்பரா போட்டாரு போன மேட்ச், புரியுதுங்களா? பட் அந்த எஃபர்ட்ஸ் கூட பேட்ஸ்மேன்ஸ் போடலையோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ பேட்டிங் பற்றியும் பேசாச்சு. நீங்க சொன்னீங்க அவங்க டீம்ல எப்படி ஆஸ்திரேலியாவில் என்ன, ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவும் என்ன ஒரு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அவங்க டீம்ல வந்து அந்த 30s, அந்த 30 ரன்ஸ் 35 ரன்ஸ் அப்படின்ட்டு அடிச்சுட்டாச்சு அவுட் ஆகுறாங்க. ஸோ நம்ம பவுலர்ஸ் வந்து கொஞ்ச நேரம் போராடி எடுக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா இந்தியாவில் அப்படி இருக்க மாட்டேங்குது. இந்தியா பேட்ஸ்மேன்ஸ் அவங்க எப்படின்னா, இப்போ பேட் கமின்ஸ் வராரு, பேட் கமின்ஸோட அவர் ஸ்பெல்லு முடியறதுக்குள்ள ஒரு விக்கெட், அவர் வந்தாருன்னா அவர் ஒரு ஸ்பெல்ல ஒரு விக்கெட் இல்ல 2 விக்கெட் எடுக்கிறாரு. இப்போ ஸ்டார்க் வந்தாருன்னா அவர் ஸ்பெல்ல ஒரு 2 விக்கெட். ஸோ அதே மாதிரிதான் அவங்க ஒரு ஸ்பெல்ல வந்து ஒரு 2 விக்கெட் இல்ல ஒரு விக்கெட்டா எடுக்கிறாங்க. அப்படின்ற போதே ஒரு 5 விக்கெட் 6 விக்கெட் ஆயிடுது. ஸோ அகைன் அவள் தான் அவங்க அடுத்த செஷன் வரும்போது ஒரு ஆல் அவுட், ஒரு நாள்ல ஒரு ஆல் அவுட் வருது. பட் நம்ம டீம்ல வந்து அவங்க ரன்ஸே, ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்ஸ் ரன்ஸ் அடிக்கலாலுமே அவங்க நிக்கிறாங்க. ஸோ நின்ட்டா என்ன ஆயிடும்னா பவுலர்ஸும் டயர்ட் ஆயிடும். ஸோ திருப்பியும் அவங்க ஒரு செஷன் பிரேக் எடுத்துட்டு திருப்பியும் வந்து ஃப்ரெஷ்ஷா போடணும். பட் அந்த மாதிரி வந்து இந்தியா பண்ண மாட்டாங்க. அதான் நம்ம சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரி பால்ஸ் எடுக்கணும் டெஸ்ட் மேட்ச்னா. நீங்க இந்தியாவில எப்படின்னா ஆடி தொலைஞ்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து இந்தியாவில வந்து நான் தூக்கி தான் அடிக்க போறேன், நான் வந்து அக்ரஷனவா ஆடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆஸ்திரேலியாவில போனீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச், அவங்க அதே இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைச்சீங்க. பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. அப்படின்ற போது அந்த ஒரு எத்திக்ஸை மாத்தணும். பட் அவங்க மாத்துற மாதிரி தெரியல, அது மாறாது, கன்ஃபார்ம் மாறாது. நான் வச்சு சொல்றேன். திருப்பி அடுத்த மேட்ச் வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் விசஸ் மிச்சில் ஸ்டார்க் வரும். அவர் ஈகோ, யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஈகோ தான், அவர் அடிதான் போவார் திருப்பி மிச்சில் ஸ்டார்க்க, திருப்பி மாட்டுவாரு. அடிச்சா சந்தோஷம் அவரு. ஏன்னா நீங்க பாருங்கண்ணே, அந்த பால் வந்து செட் பண்ணி ஏற்ற மாதிரி இருக்கும். மிச்சில் மாஷ கரெக்டா அந்த ஃபார்வர்ட்ல போட்டு அவருக்கு கரெக்டா ஃபிளிக்கோ அது எது ஆட விட்டாருன்னு தெரியல. ஆனா ஃபிளிக்குக்கும் அங்க ஃபீல்டு வச்சிருந்தாரு, அங்க ஸ்கொயர் லெக்ல வச்சிருந்தாரு, ஃபீல்டர் வச்சிருந்தாரு. ஃபார்வர்ட்ல மிச்சில் மாஷ் கரெக்டா போட்டு எடுக்கிறாரு. சோ அப்படின்ற போது அது பாக்குறாரா ஒரு பேட்ஸ்மேனு ஒரு ஷாட் ஆட போறோம் அப்படின்ற போது அந்த ஃபீல்டரை பார்க்கணும், நம்ம முன்னாடி ஒரு ஃபீல்டர் இருக்கான். சோ அதெல்லாம் உங்க ஈகோ அதெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரமா உட்காந்து வச்சுட்டு ஆடணும். சுப்மன் கில் ஃபார்முக்கு வரணும். நம்ம டீம்ல சொன்னா எல்லாருமே ஃபார்முக்கு வரணும். எல்லாருமே பயங்கர ஃபார்முக்கு வந்தாதான் அந்த 2 மேட்சும் ஜெயிக்க முடியும். அவங்க டீம் பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன பண்ணுமோ அவங்க எல்லாம் ஒன்னும் எக்ஸ்ட்ராடினரிலாம் பண்ணல. என்ன பண்ணுமோ அதை சிம்பிளா பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு மேட்ச் வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க, அவ்வளவுதான். சோ நம்ம என்ன பண்ணணும் பேசிக்கா பண்றதே பண்ண மாட்டாங்க இந்தியா. சோ தோத்து போகுது, பார்ப்போம். எல்லா பத்தியும் நம்ம பேசிட்டோம், பேட்டிங் பவுலிங் எல்லா பத்தியும் பேசிட்டோம். சோ ஃபைனலா எதாவது ஆட் பண்ணுமா 2 பேரும், ரஜத் பில்லியன் சஞ்சு சாம்சன் சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். சஞ்சு சாம்சனோட ஒரு என்ன சொல்றது, அது செமையா ஒரு பாயிண்ட் சொன்னாரு. பவுலர்ஸ் வந்து எஃபர்ட்ஸ் போடுறாங்க, ஆனா அவங்களுக்கு ரிவார்ட் கிடைக்க மாட்டேங்குது. பேட்ஸ்மேன் அந்த எஃபர்ட் கூட போடுறது இல்ல அப்படின்னாரு. ரொம்ப அதுதான் இல்ல ஏன்னா சஞ்சு சாம்சன் சொன்னா தெரியுமா, அதுதான் சொன்னேன். ஏன் அது கரெக்ட் தான். 2 பேருமே முகமது சிராஜ் ஆகாஷ் டைட்டா போடுறாங்க. பட் அவங்க பேட்ஸ்மேன்ஸ் அவங்க அதிகமே வந்து காம்படிஷன் கொடுத்து சூப்பரா டிஃபென்ஸ் ஆறாங்க. என்னதான் ரன்ஸ் அடிக்கணும்னா கூட நான் விக்கெட் கிவ் பண்ண மாட்டேன், உனக்கு நான் விக்கெட்டே கொடுக்க மாட்டேன், நீ எவ்வளவு வேணா போட்டுக்கோ. அந்த ஒரு டைம்ல அந்த பிரேக் ஆயிடும். என்னடா இது நம்ம எவ்வளவு நல்லா ஓட்டாலும் விக்கெட் உழுவாதுன்ற போது ஒரு இதாயிடும்ல. சோ அதுதான். சோ அவங்க என்ன சொல்றது, ஆஸ்திரேலியாவும் வந்து என்னப்பா டெட்லி டீமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்களோட 3 ஃபாஸ்ட் பவுலரு பிளஸ் டிராவிஸ் ஹெட் ஆஸ்திரேலியா டீம். நம்மளது வந்து பும்ரா பிளஸ் கேஎல் ராகுல். அவங்க 4 பேரு, நம்ம 2 பேரு, இப்படிதான் மேட்ச் ஆடிட்டு இருக்கோம். அதுல யாராச்சும் எக்ஸ்ட்ரா முன்ன பின்ன வந்து ஆடுறாங்களா இல்லையா அப்படின்றதுதான் மேட்ரு. ரிஷப் பண்டோட பாயிண்ட் கேஸ்ல நான் ஒண்ணு பார்த்தது என்னடானா, பேட் கமின்ஸ் தான் வந்து ரிஷப் பண்ட எடுப்பேன்னு பிடிவாதமா இருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டா எப்படி போட்டா எங்க போட்டா ரிஷப் பண்ட் அவுட் ஆவான்றது ரொம்ப பின் பாயிண்டா ரொம்ப எக்ஸாக்டா அதுதான் பண்றாரு. அவ்வளவு செம அக்யூரேட்டா போடுறாரு. இப்ப ரிஷப் பண்ட்டுக்கு கிளியர் பிளான்ஸ் இருக்கு. எப்படி அதெல்லாம் கோ த்ரூ பண்ணி வெளியே வர போறாங்க அப்படின்றத செக் பண்ணணும். அடுத்த மேட்சஸ் தான் அதை பத்தி எல்லாம் பார்க்கணும். நீங்க 4 பேரு, நான் ஒரே ஆளு, வாங்கடா சண்டைக்கு, அந்த மாதிரிதான் சீரியஸா போயிட்டு இருக்கு. அதான்
நான் எப்பவும் பிஜிடி ஒரு ஃபயரியா போவோம். பட் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஒரு டப்பு முடிஞ்சிச்சு. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் மட்டும் டெஸ்ட் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்தது. தேர்ட் டெஸ்ட் மேட்ச் மழை. ஸோ அந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்ச்ல இந்த பிஜிடி உடைய ஹீட்டை பார்க்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். சஞ்சு சாம்சன் ஃபைனல் தாட்ஸ். சஞ்சு சாம்சன் ஃபைனல் தாட்ஸ்லாம் இல்ல, சொல்லி முடிச்சிட்டேன். புரியுதுங்களா? பால சாப்பிட்டு ஆடி அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் எல்லாருக்கும். எத்தனை நான் எப்படி சொல்றேன், ஒரு 3 மாசம் இருக்குமா, 2 மாசம் தான் 3 மாசம் இருக்குமா, செப்டம்பர்ல ஆரம்பிச்சது. புரியுதுங்களா? அப்பத்துல இருந்து நான் கூறது ஒரே விஷயம் தான். அப்பத்துல இருந்து டெஸ்ட் மேட்ச் ஆகிட்டு இருக்கு. பால சாப்பிட்டு ஆடியான்னு தான் சொல்றேன். அதை கேட்கறேன்னா உங்களால எதுவும் பண்ண முடியாது. அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்க அதை தவிர்த்து எதனா சொல்லுங்க, புதுசா ஐடியா சொன்னோம் உங்களுக்கு. அதை தவிர்த்து சொன்னா பார்டர் காஸ்கெல்லாம் மறந்துட்டு இந்தியாவுக்கு வந்துரு, அவதான் சொல்ல முடியும். ஓகே, பேசிட்டோம், எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். பேட்டிங், bowling, அந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ரிவ்யூ அண்ட் ஃபோர்த் டெஸ்ட் மேட்சோட ப்ரீவியூ, சேஞ்சஸ் என்னமெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டோம். ஸோ அவ்வளோதான், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ தேர்ட் டெஸ்ட் மேட்ச், ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சோடனே நம்ம அதுக்கான ரிவ்யூ பார்ப்போம். ஹோப் இந்தியா வின்ஸ் த ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். Until we meet again on another video, this is Rutraj Gaikwad, Sanju Samson and Rajat Patirar signing off. Thank you. Bye-bye.